இப்படி ஒரு பெருமாள் கோயிலை பார்த்துருக்கீங்களா? பார்க்கலைன்னா கட்டாயம் போய் பாருங்கள். ஸோ இது வந்து சேர சோழ பாண்டியர்களோட சின்னங்களை வந்து குறிக்குது. இது மாதிரி வந்து வேறு எந்த கோயிலையுமே வந்து அதிகம் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. பாருங்கள், 2 நாய்க்குட்டிங்க வந்து படுத்துட்ருக்குங்க. ஒரு நாய் தூங்கிட்டுருக்கு, ஒரு நாய் நம்ம வீடியோ எடுக்கிறதே வந்து கவனிச்சிட்ருக்கு. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த கஜமுகன் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, ஒரு அற்புதமான பழமையான ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம். அங்கே தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் அந்த பழமையான கோவில். ஸோ இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் ஓமலூரில் இருக்கக்கூடிய வசந்தீஸ்வரர் கோவில் அங்கே இருக்குது. தெரியுதுங்களா? அந்த இடத்துல வசந்தீஸ்வரர் கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு அப்படியே மேலே வந்து மேற்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விஜயராகவ பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்கு. விஜயராகவ பெருமாள் கோவிலை வந்து நம்ம போய் பார்த்துட்டு அந்த கோவிலில் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுட்டு வரலாம். வாங்க போகலாம். கோயிலோட முன்பக்க தோற்றத்தை பாருங்கள். ரொம்ப அழகாக ஒரு பழங்கால கோயில் மாதிரி அழகாக வந்து காட்சி கொடுக்குது. முன்னாடி பாருங்கள் அந்த திருக்கோடி கம்பம், அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கோயில் அந்த மண்டபங்கள் எல்லாம் வந்து அவ்வளோ அழகாக பாருங்கள். மேலே நாமம் சங்கு எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்கு. முன்னாடி பாருங்கள் இந்த தூணில் வந்து ஆஞ்சநேயரோட சிற்பம் இருக்குது. ஸோ அவரையும் கும்பிட்டு அப்படி நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போக்குள்ளேயே நம்மளை முதல்ல வரவேற்கிறது இந்த தூண்கள் தான். ரொம்ப அழகாக வந்து அந்த பழங்கால முறையை வந்து அப்படியே தெரியப்படுத்துகிற மாதிரியே வந்து நமக்கு இந்த தூண்கள் அமைஞ்சிருக்கும். ஸோ நாம் வந்த சமயத்துக்கு வந்து கோயில் பூட்டியிருக்கு. ஸோ இருந்தாலும் வெளியிலிருந்து நம்ம அப்படியே சாமி எடுத்து காமிச்சிருக்கோம். பாருங்கள், அழகாக வந்து இங்கே பெருமாள் வந்து கம்பீரமாக வந்து காட்சி கொடுக்குறாரு. வெளியே வந்து நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கு. ஆனால் இந்த மண்டப தூண்களுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக குழுன்னு இருக்குது. ஸோ நாங்கள் வந்த சமயத்துக்கும் நிறைய பேர் வந்து இங்கே பாருங்கள் அப்படியே வந்து தங்கியிருந்தாங்க. தங்கிட்டு வந்து ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த கோவில் வந்து என்ன சொல்கிறதுன்னா, சாமி கும்பிட்டு அப்படியே வந்து இலைப்பாரிட்டு போகிறதுக்கு ஒரு அருமையான ஒரு இடம். சுற்றிலையும் வந்து அந்த வயல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பசுமையான அந்த காடுகளுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இந்த தூண்கள் இருக்குது பார்த்திங்களா? இந்த தூண்கள் ஒவ்வொரு தூண்களையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்முடைய விஷ்ணு பகவானோட அவதாரங்களை விளக்குற மாதிரியான சிற்பங்களும், அதுக்கப்புறம் இந்த நாயக்கர் காலத்தில் இது கட்டப்பட்டதுனால, அதாவது 1623 அந்த காலகட்டத்துக்கு அதுக்கப்புறம், அதாவது விஜயநகர அரசர்களோட அந்த வீழ்ச்சிக்கு அப்புறம் இந்த திருமலை நாயக்கரோட கண்ட்ரோலுக்கு கீழே வந்து இந்த ஓமலூர் பகுதி வந்திருக்கு. அப்போ வந்து இந்த கெட்டி முதலி அவர்கள் வந்து பாளையக்காரர்களை இந்த ஓமலூர் வந்து ஆட்சி புரிந்த சமயத்தில் இந்த மாதிரியான கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இந்த தூண்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த திருமலை நாயக்கரோட உருவங்கள், அவங்க குடும்பத்தோட உருவங்கள் எல்லாமே வந்து அழகாக வந்து செதுக்கப்பட்டிருக்கு. இந்த யாழி உருவங்களும் வந்து காணப்படுது. ஸோ ரொம்ப நுணுக்கமாக வந்து இதெல்லாம் வந்து செதுக்கியிருக்காங்க. இன்னமும் வந்து அந்த பழமை மாறாத அதே ஒரு இதில் வந்து பார்த்தோன்னா சிதலம் அடையாமல் அழகாக வந்து இந்த தூண்கள்லாம் காட்சி கொடுக்குது. ஏறக்குறைய இந்த கோயிலோட முன்பக்கம் மட்டும் நீங்கள் கணக்கெடுத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே 32 அந்த மண்டப தூண்கள் வந்து இருக்குது. ஸோ இதை பார்க்கக்குள்ள இது ஒரு பெரிய ஒரு மண்டபனே நம்ம சொல்லலாம். ஸோ ரொம்ப அழகாக வந்து செதுக்கி இந்த இடத்துல வந்து இப்படி வச்சு கட்டியிருக்காங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகணும், அதாவது ஏற்கனவே நம்ம போயிட்டு இருந்த கோயிலுக்கு பதிலாக வேறு ஏதாவது புதுசாக இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகணுன்னா கட்டாயம் இந்த கோயிலுக்கு போங்க. இந்த கோவில் வந்து ஓமலூரில் இருக்கக்கூடிய கோட்டைன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய விஜயராக பெருமாள் கோவில் ரொம்ப அற்புதமான அழகான ஒரு கோவில். இந்த பசுமாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவலிங்கத்து மேலே பால் சொரிகிற மாதிரியான அந்த சிற்பங்கள் வந்து இந்த தூணில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயரோட உருவங்களும் வந்து இதில் இருக்குது. ஸோ பசுமாடு வந்து பால் சொரிகிற மாதிரியான உருவங்கள் வந்து பாண்டியர் கால கோவில்களில் வந்து நிறைய இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரியான சிற்பத்தை பார்க்க முடியும்.
கோயிலுக்கு முன்னாடி பாருங்கள், உள்ள சாமி பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா, அந்த துவார பாலகர்கள் தான் வந்து வெளியில் கம்பீரமாக காட்சி கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள். பாருங்கள், இந்த கோயிலோட வரலாறை பற்றி வந்து முன்னாடி போர்டு வச்சுருக்காங்க. ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் திருக்கோயில்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து சரபங்க முனிவருக்கு பாருங்கள், ராமபிரான் வந்து தன்னுடைய குடும்பத்தோடு வந்து காட்சி கொடுத்ததா போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சரபங்க முனிவர் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி நாட்கள்லேயும் வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறதா வந்து அந்த போர்டில் இருக்குது. இப்போ நம்ம அப்படியே கோயிலோட பின்பக்கத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த கோவிலோட இந்த தோற்றத்தை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், இந்த கோவில் எந்த அளவுக்கு பழமையான ஒரு கோவிலாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். 600 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில் வந்து எழுப்பப்பட்டிருந்தாலும் அதுக்கு முன்னாடியே வந்து கோவில் சிலைகள் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. சுயம்புவ சிலைகள் இருந்ததாகவும் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இந்த கோட்டையே வந்து இப்போ இருந்த இடமே தெரியாமல், மண் கோட்டை அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து இருந்த இடமே தெரியல. பட் ஆனால் வந்து ஒரு கோட்டையோட அமைப்பில் தான் இந்த இது அமைஞ்சிருக்கு. அந்த கோட்டைக்குள்ளே இந்த கோவில்லாம் இருக்குது. கீழே வசந்தீஸ்வரர் கோவில், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயராக பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் வந்து ஒரு நிவர்த்தி ஸ்தலமாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஸோ ஏற்கனவே என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம தொழிலில் வெற்றி பெறதுக்காகவும் வந்து திருமண தடையாகலை, குழந்தை பேர் இல்லாதீங்க, அதே மாதிரி தாயாரின் உடல்நிலை, சொத்துக்களை மீட்க, அது மாதிரி எல்லா விதமான வந்து பிரச்சனைகளுக்கும் வந்து இந்த கோவில் வந்து ஒரு பரிகார ஸ்தலமாக இருக்குது. கோவில் வந்து பழமையான ஒரு கோவிலாகவே வந்து அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு தூண்லையுமே வந்து நம்மளுடைய விஷ்ணு பகவான அவதாரங்கள் வந்து ஒவ்வொரு தூண்லையும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து திருமலை நாயக்கரோட அந்த உருவங்கள், அதனுடைய மனைவியோட உருவங்கள் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ இந்த திருமலை நாயக்கரோட உருவங்கள் பொறிக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா 1623க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அதுக்கு முன்னாடி விஜயநகர பேரரசர் இருந்துச்சு. அவங்களுடைய வீழ்ச்சிக்கு அப்புறமா 1623க்கு அப்புறம் இந்த திருமலை நாயக்கரோட கண்ட்ரோலில் இந்த ஓமலூர் பகுதியும் வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த ஓமலூர் பகுதிக்கு பாளையக்காரர்களாக வந்து இந்த கெட்டி முதலி வம்சத்தினர் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிவாகுது. இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான ஒரு கோவில். இந்த கோவில் எனக்கு வந்து இப்போ தான் தெரிஞ்சுது. அதனால தான் வந்து கீழே இருக்கக்கூடிய வசந்தீஸ்வரர் கோவில், அதுக்கப்புறம் வந்து நம்ம விஜயராக பெருமாள் கோவிலையும் வந்து கும்பிட்டு போகலான்னு சொல்லி வந்தோம். ஸோ அப்படியே வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ நம்ம முன்னாடி போகலாம். பாருங்கள், 2 நாய்க்குட்டிங்க வந்து படுத்துட்ருக்குங்க. ஒரு நாய் தூங்கிட்டுருக்கு, ஒரு நாய் நம்ம வீடியோ எடுக்கிறதே வந்து கவனிச்சிட்ருக்கு. ஸோ வந்தோரை வாழ வைக்கிற கோயிலாக வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. யார் வந்தாலும் சரி, நம்ம பெருமாள் வந்து ஓய்வு எடுத்துகிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அரவணைச்சி தூங்க வச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட அதிசயமாக இங்கே பாருங்கள், மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம புலியோட சின்னமும், அதுக்கப்புறம் வந்து அப்படி கீழே வந்து மீனோட சின்னம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வில்லோட வில்லும் இருக்குது. ஸோ இது வந்து சேர சோழ பாண்டியர்களோட சின்னங்களை வந்து குறிக்குது. இது மாதிரி வந்து வேறு எந்த கோயிலையுமே வந்து அதிகம் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஒரு சில கோயில்களில் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் இந்த கோவிலில், இந்த பெருமாள் கோவிலில் இங்கே பாருங்களேன், மேலே இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தோட தூண் சொல்ல முடியாது, அந்த பலகை கல்லை பாருங்கள் மீன் நல்லா தெரியுதுங்களா? அதேமாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லோட அந்த சின்னமும் தெரியும். இது வந்து இந்த கோவிலோட மிகப்பெரிய ஒரு அதிசயம்னே நம்ம சொல்லலாம். இப்படி ஒரு பெருமாள் கோயிலை பார்த்துருக்கீங்களா? பார்க்கலைன்னா கட்டாயம் போய் பாருங்கள். ஏறக்குறைய 32 தூண்களோட வந்து அழகாக காட்சி அளிக்குது. முற்காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து கோட்டை, இந்த பகுதி எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து ஒரு கோட்டையாக இருந்திருக்கு. ஸோ அந்த கோட்டையில் இந்த வசந்தீஸ்வரர் கோவில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜயராக பெருமாள் கோவில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய எல்லை முனியப்பன் கோவில் சொல்லக்கூடிய கோட்டை முனியப்பன் கோவில் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலப்போக்கில் வந்து இந்த கோட்டையெல்லாம் வந்து அழிஞ்சிச்சு. இந்த கோட்டை வந்து கெட்டி முதலி வம்சத்தில் வந்தவங்க வணங்காமுடி அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் 1623 அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு அந்த அவங்களோட வீழ்ச்சிக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா திருமலை நாயக்கரோட கண்ட்ரோலில் வந்து இந்த ஓமலூர் பகுதி வந்திருக்கு. அப்போ வந்து இந்த கெட்டி முதலி அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓமலூர் பகுதிக்கு வந்து பாளையக்காரர்களாக இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோவிலெலாம் வந்து கட்டியிருந்திருக்காங்க. ஸோ ரொம்ப அற்புதமாக சூப்பராக அமைஞ்சிருக்கு. ஸோ ஏற்கனவே பல்வேறு விதமான படையெடுப்புகளில் வந்து இந்த மண் கோட்டையானது வந்து எல்லாம் சேதம் அடைஞ்சு எல்லாம் இதாகிடுச்சு. எஞ்சி இருக்கக்கூடிய அந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வசந்தீஸ்வரர் கோவில், சுயம்புவ உருவான அந்த வசந்தீஸ்வரர் கோவில், இந்த விஜயராக பெருமாள் கோவில்,
அதுக்கப்புறம் இந்த முனியப்பன் கோயில் மட்டும்தான் இந்த கோட்டையில் அமைஞ்சிருக்கு. மீதி எல்லாமே வந்து கோட்டை எல்லாமே வந்து தரைமட்டம் ஆயிடுச்சு. அதேமாதிரி ஆங்கிலேயர்கள் காலத்தில் கூட இந்த கோட்டை வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அவங்க கட்டின ஒரு பாலமும் அதில் அமைஞ்சிருக்கிறதா சொல்லாங்க. அதேமாதிரி இந்த பீரங்கிகள் வச்சு சுடுறதுக்கு ஏதுவாக வந்து சில இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையில் காணப்பட்டிருக்கு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் அழிஞ்சு வந்து இங்கே வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த விஜயராக பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த தூண்கள், அதுக்கப்புறம் வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த நம்ம பெருமாளையும் பார்த்துட்டு இப்போ நம்ம கிளம்பலாம். ஸோ மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கஜமுகன். நன்றி, வணக்கம்.